இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகைனர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா பீகார் இஸ் நாட் ஈவன் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் என்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. பீகார்ல பூர்ணியா டிஸ்ட்ரிக்ட்ல மோஹானின்னு ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. அந்த ஊர்ல நிறைய பேர் ஹெல்மெட் போடாம, நிறைய பேர் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் இல்லீகலா லிக்கரை வேற சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராகுல் குமார் ஷான் ஒருத்தன் அந்த ஊரை ஏமாத்தி அந்த ஊர் ஸ்கூல் பில்டிங்ஸ்ல ஒரு ஃபேக் போலீஸ் ஸ்டேஷனே உருவாக்கியிருக்கான். இதுக்கு அந்த ஊர்ல இருந்த யங்ஸ்டர்ஸே ஜாபுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட 2500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் லஞ்சம் வாங்கி அவங்கள வேலைக்கு எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேக் யூனிஃபார்ம், ஃபேக் ஐடி கார்டு, ஃபேக் வெப்பன்ஸ்லாம் கொடுத்து ஜாபுக்கு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு டாஸ்க் வேற கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அதிகமா வெஹிக்கிள்ஸ் போற இடத்துல போய் நின்று ஹெல்மெட் போடாதவங்க, லைசன்ஸ் இல்லாதவங்கள்ட்ட ஃபைன் வாங்குறது. இதுல இல்லீகலா லிக்கரை ஸ்மகிள் பண்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு பேட்ரலி உருவாக்கியிருக்காங்க. அந்த பேட்ரலுக்கு யூஸ் பண்ண வண்டி இதுதான். இது மட்டும் இல்லாம அந்த ஃபேக் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக அந்த ஊர் தலைவரே ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதுக்கு அங்க இருந்த லோக்கல் லீடர்ஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக் போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த ஊர் மக்களை ஏமாத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.